வணக்கம் தமிழ் அஞ்சங்களே. தமிழண்டா என்ற உரிமை குரல். எலெக்ஷன் எதுக்குப்பா? எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை வருதுன்னா இந்த தலைவன் தேவையில்ல, இந்த தலைவன் நடத்துகிற அரசாங்கம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு தானே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். புதுசாக வரவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். புதுசாக வரவன் வரமாட்டானா, அவனுக்கு டெபாசிட்டி கூட வாங்க மாட்டானா, எந்த தொகுதியும் நின்னாலும் ஜெயிக்க மாட்டானா அப்படின்னு ஒரு சில வாயிலாம் பேசுதுப்பா. அப்புறம் எதுக்குப்பா எலெக்ஷனு? தேவையே இல்லை. இவங்களே ஆட்சி பண்ணுறதுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டுலாம் போடணும்? இந்த நாய்ங்க பண்ணுறது தான் தெரியுது கிளியராக. 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டு போட்டு போவானுங்க, தப்பு பண்ணவனுக்கு விடுதலை. அதே போல் 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணி போட்டு போவானுங்க, கொண்டு போட்டு போவானுங்க, அந்த தப்பு பண்ணவனுக்கு விடுதலை. அதேமாதிரி விளாத்தி குளத்தில் ஒரு 17 வயசு பொண்ணை ரேப் பண்ணி வெட்டி போட்டு போயிட்டானுங்க, அவனுக்கு விடுதலை, அதை தப்பு பண்ணவனுக்கு. அதேமாரி மணல் திருட்டு, மலைகள் உடைத்து கொள்ளையடித்து கேரளா மாநிலத்துக்கு அனுப்புறது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி பிரச்சனை. இதேமாரி கவர்மெண்ட் பஸ்ஸு, கவர்மெண்ட்டோட வேலைகள் எல்லாத்தையும் தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கறது. எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் சிஎம்மு நீ ரிசைன் பண்ணிட்டு போயிரு. அப்புறம் எதுக்கு இந்தியாவில் மந்திரி? ஒரு மதிப்புக்கும் ஆக்கு இல்லை. அப்புறம் என்னத்துக்குடா நீங்களா? எலெக்ஷன் எதுக்கு? தலைவன் எதுக்கு? எல்லாத்தையும் தனியார் நிறுவனத்துக்கு நீ தூக்கி கொடுத்துட்டேன்னா எதுக்கு? மக்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்க மாட்டேன், பெண்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வைக்கணும்னு நினைப்பேன். ஜனங்களே தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. புதுசாக ஒரு நபருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா தான் நம்மளோட நிலமை என்னன்னு தெரியும். சரி, அவரும் தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு நல்லது பண்ணலன்னா அதோட நம்ம முடிச்சிட வேண்டியதான். எனக்கு எலெக்ஷனே தேவையில்லடா, எவனுக்கும் ஓட்டு போட எனக்கு விருப்பம் இல்லைடான்னு முடிவு எடுத்துருங்க. இப்போ மட்டும் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவன் திரும்ப வந்துட்டானா? ஜனங்க ஒரு எலும்பை தூக்கி போட்டால் 5000 ரூபாவோ 3000 ரூபாவோ 2000 ரூபாவோ 2500 ரூபாவோ தூக்கி போட்டேன்னா அப்படியே வந்துடுவானுங்க நாக்க தொங்க போட்டு. இதாண்டா ஜனங்க அப்படின்னு ஜெயிச்சுட்டு சொல்லுவான் இந்த 2026 ஆண்டில். பரவாயில்லையா? அசிங்கப்படுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? மறுபடியும் பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும், இன்னும் கொள்ளடிச்சிக்கிட்டே இருப்பான், இன்னும் குழந்தைகள் துன்புறுத்திக்கிட்டே இருப்பானுங்க, நம்மளும் அடிமைகளாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு மேலே நான் எதையும் சொல்ல விரும்பலைங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் யாருக்கு போகிறீங்களோ போட்டு போங்க. இவனுக்கு தான் போட்டு நீங்கள் அடிமைத்தனமாக இருக்க போகிறீங்கன்னா இருந்துட்டு போங்க. இவன் இல்லைன்னா அவன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. நன்றி, வணக்கம், அவ்வளோதான்.